வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம். இதுல கிராஃப் வரைபடம் பார்க்க போறோம். எடுத்துக்காட்டு 3ல் 42. பின் வருவனவற்றிற்கு வரைபடம் வரைக. இங்க 2 சமன்பாடு இருக்கு. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வரைபடம் வரையணும். வரையலாமா? பாருங்க. முதல் இது என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. y = 3x - 1. வரைபடம் வரைய போறோம் அப்படின்னா நமக்கு x மற்றும் y இன் மதிப்புகள் தேவை. சரியா? இங்க y ஓட மதிப்பு 3x - 1. அப்ப நம்ம x ஓட மதிப்பு எப்படி எடுத்துக்கலாம்? இந்த இடத்த பாருங்க. x ஓட உறுப்பு இருக்கு இல்லையா? x ஓட உறுப்புல பகுதியில எதுவுமே இல்ல. அப்ப என்ன இருக்கு? 1 இருக்கதா அர்த்தம். அப்ப x-க்கு நம்ம மதிப்பு எப்படி எடுக்கலாம் அப்படின்னா -1 0 +1ன்னு எடுக்கலாம். ஒருவேளை இங்க 2 இருந்துச்சுன்னா -2 0 2ன்னு எடுக்கணும். 3 இருந்துச்சுன்னா -3 0 3ன்னு எடுக்கணும். இங்க 3x பகுதியில எதுவுமே இல்ல. 1 இருக்கதா அர்த்தம். அப்ப என்ன எடுத்துக்கிட்டோம்? -1 0 1ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்ப பாருங்க. முதல்ல 3x. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா x-க்கு பதிலா நம்ம என்ன பிரதியிட போறோம்? -3 பிரதியிட போறோம். இந்த -1 பிரதியிட போறோம். 3 அப்படியே போட்டோம். x-க்கு பதிலா -1. அப்ப என்ன வரும்? 3ஐயும் -1 பெருனா -3. அப்ப இந்த இடத்துல -3. அதுக்கடுத்து x-க்கு பதிலா 0. 0வை 3ஐ பெருக்குனா 0. x-க்கு பதிலா 1. 1 3 3. அதுக்கு அடுத்து மாறிலி உறுப்பு பாருங்க. -1 -1 -1. மாறிலி உறுப்பை அப்படியே எழுதிடணும். இப்போ நமக்கு y-னா என்ன அப்படின்னா இந்த 3x-ம் -1ம் சேர்ந்தது. 3x-ம் -1ம் சேர்ந்ததா என்னது? நமக்கு தேவையான y. சரியா? இப்ப பாருங்க. இந்த மாதிரி நீங்க அட்டவணை போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். y-ன்றது 3x - அப்போ 3x உறுப்பு இங்க இருக்கு. -1 ரெண்டையும் நம்ம சுருக்க வேண்டியதான். 2 ஒரே குறி கூட்டும். 3 1 கூட்டினா 4. என்ன 4? -4. 0 -1 -1. அதுக்கடுத்து 3 -1 2. சரியா? அப்போ புள்ளிகள் குறிக்க வேண்டிய புள்ளிகள் நம்ம குறிக்க வேண்டிய புள்ளிகள் பாருங்க. புள்ளிகள் முதல் புள்ளி பாருங்க. x-ஓட மதிப்பு -1னா y-ஓட மதிப்பு -4. -1, -4. x-ஓட மதிப்பு 0னா y-ஓட மதிப்பு -1. 0, -1. அதுக்கடுத்து x-ஓட மதிப்பு 1னா y-ஓட மதிப்பு 2. 1, 2. சரியா? இப்ப பாருங்க. இந்த 3 புள்ளிகளையும் நம்ம வரைபடத்துல குறிச்சா போதும். பாருங்க. கிராஃப் எடுத்துக்கலாமா? நான் இருங்க கிராஃப் எடுத்துக்கிறேன். கிராஃப் ஷீட்டு இங்க இருக்கு பாருங்க. கிராஃப் ஷீட் பாருங்க. கிராஃப் ஷீட்டு இந்த கிடைமட்ட அச்சு இருக்கு இல்லையா? இதுக்கு பேரு x அச்சு. இங்க x அச்சு, இங்க x'. இந்த செங்குத்து அச்சுக்கு பேரு y அச்சு, இங்க கீழே y'. சரியா? இந்த 2 அச்சுகளும் சந்திச்சிருக்கக்கூடிய புள்ளி இது இருக்கு இல்லையா? இதான் என்னது? 0. பாருங்க. இதுக்கு அடுத்த பளிச்சுன்னு இருக்கு இல்லையா? அதுதான் என்னது? 1. நான் பென் யூஸ் பண்றேன். நீங்க பென்சில் யூஸ் பண்ணு. சரியா? அதுக்கு அடுத்த பளிச்சுன்னு இருக்கு இல்லையா? அது 2. அதுக்கு அடுத்து 3. அதுக்கு அடுத்து 4. அதுக்கு அடுத்து 5. சரியா? அப்படியே இடது பக்கம் வாங்க. இங்க வந்தோம்னா இது -1. 0க்கு இடது பக்கம் -1, -2, -3, -4, -5. இதுல 0க்கு மேல y அச்சுல போனா பிளஸ் 1 2 3 4 5. சரியா? அப்படி கீழே வந்தோம்னா 0க்கு கீழே 0 இங்க இருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கு இல்லையா பளிச்சுன்னு அந்த லைன் தான் -1. அதுக்கு அடுத்து -2. அதுக்கு அடுத்து -3. அதுக்கு அடுத்து -4. அதுக்கு அடுத்தது -5. சில பேர் என்ன செய்வீங்க? இதை விட்டுட்டு இங்க இருந்து ஆரம்பிங்க. அப்படி ஆரம்பிக்க கூடாது. இதுதான் 0. அப்ப 0க்கு அடுத்த லைன் தான் -1. இப்ப புள்ளிகள் குறிப்புமா. முதல் புள்ளி பாருங்க. -1, -4. x அச்சுல -1, y அச்சுல -4. இங்க இருக்கு பாருங்க. அப்ப -1ல இருந்து கீழ் நோக்கி வரணும். இந்த பக்கம் வரணும். -1ல இருந்து கீழ் நோக்கி வரணும். -4க்கு இடது பக்கம். அப்ப இந்த புள்ளி தான் பாருங்க. இதுக்கு நேரா x-ஓட மதிப்பு -1, y-ஓட மதிப்பு -4. அப்ப இதான் என்னது? -1, -4. ரெண்டாவது புள்ளி பாருங்க. 0, -1. எதுல 0? x-ல 0 விட்டுருங்க. y அச்சுல -1 இங்க இருக்கு பாத்தீங்களா? இதான் என்னது? 0, -1 இந்த புள்ளி.
அதுக்கு அடுத்த புள்ளி பாருங்க 1,2. எக்ஸ் அச்சில் 1, ஒய் அச்சில் 2. அப்போ 1லேருந்து மேல் நோக்கி வரணும், 2லேருந்து வலது பக்கம் வரும். இங்கே இருக்கு. இதான் என்னது? 1,2. இப்போ இந்த 3 புள்ளியும் ஸ்கேலை வச்சு இணைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஒரு வரைபடம் நேர்கோடு கிடைச்சிரும். பாருங்க, கரெக்டாக இணைக்கணும். ஸ்கேலை வச்சு கரெக்டாக தெளிவாக இணைக்கணும். நல்லா நீட்டமாக இழுத்து விட்டுறணும். சரியா? இந்த 3 புள்ளி மட்டும் இணைக்காம இந்த புள்ளிக்கு மேலே கீழே நல்லா இழுத்து விட்டுறணும். இந்த இடத்துல ஒரு அம்புக்குறி போட்டுருங்க. அதே மாதிரி இங்கே ஒரு அம்புக்குறி போட்டுருங்க. இதான் என்னது? நமக்கு தேவையான வரைபடம். இதில் இந்த சமன்பாடை எழுதுங்க. என்ன சமன்பாடு இருக்கு பாருங்க. y = 3x - 1. அதை மறக்காம இந்த இடத்துல எழுதுங்க. y = 3x - 1. இந்த வரைபடத்தை நம்ம முடிச்சிட்டோம். மறக்காம பாருங்க, இந்த அளவு திட்டத்தை நம்ம எழுதணும். எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் 1 அலகு. இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பாக்ஸும் 1 சென்டிமீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஒரு அலகுல தான் எடுத்திருக்கோம். எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் = 1 அலகு, ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் = 1 அலகு தான். சரியா? இதான் என்னது? முதல் இதோட வரைபடம். அடுத்தது அப்படியே ரெண்டாவது பார்த்துருவோமா? இதுல ரெண்டாவது ஒன்று இருக்கு. என்ன இருக்கு பார்த்துருங்க. கொடுத்து எடுத்து எழுதுவோமா? ரெண்டாவது சமன்பாடு பாருங்க. ரெண்டாவது இது y = 2/3 × x + 3. இப்போ பாருங்க, இந்த இடத்துல எக்ஸோட கெழு பாருங்க என்ன இருக்கு. இது எப்படி எழுதிக்கலாம்னா 2 எக்ஸையும் பெருக்குனா 2x/3 இப்படி கூட நம்ம எழுதலாம். 2 ஒன்று தான். சரியா? 2/3 × xனாலும் 2x/3னாலும் ஒன்று தான். +3. இதுல எக்ஸோட எக்ஸ் உறுப்போட பகுதியில் என்ன இருக்கு? 3 இருக்கு இல்லையா? அப்போ எக்ஸுக்கு நம்ம மதிப்பு என்ன எடுத்தா ஈஸியா இருக்குன்னா -3, 0, +3ன்னு எடுத்துக்கிட்டா ஈஸியா இருக்கும். முதல்ல ஒவ்வொரு உறுப்பா கண்டுபிடிக்கலாமா? அப்படி இல்லைன்னா நீங்க நேரடியாக கண்டுபிடிச்சாலும் கரெக்டு தான். பாருங்க, இது ஒரு மெத்தட்ல சொல்லியிருக்கேனா, இதை வேற மாடல்ல சொல்லித்தரேன். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் நீங்க அதை போட்டுக்கங்க. சரியா? இப்போ பாருங்க, வேற என்ன அப்படின்னா ஒய். நேரடியாக ஒய் கண்டுபிடிக்க போறோம். எப்படி? உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க போட்டுக்கலாம். சரியா? இப்போ பாருங்க, இப்போ ஒய்ன்றது என்ன பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. எக்ஸுக்கு பதிலாக -3 பிரதியிடுவோம். சைடில் பாருங்க. y = 2 அப்படியே வந்துடும். எக்ஸ் பதில் என்ன பிரதியிட போறோம்? -3 பிரதியிட போறோம். இந்த /3 அப்படியே வந்துடும். இந்த +3 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, 3 3 கேன்சல். = +, மைனஸ் பண்ணா -2, இந்த +3 அப்படியே வந்துடும். 3ல் 2 கழிச்சோம்னா 1. என்ன 1? +1. அப்போ எக்ஸோட மதிப்பு -3னா ஒய்யோட மதிப்பு 1. சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, எக்ஸோட மதிப்பு 0. இதில் தான் பிரதியிட போறோம் பாருங்க. y = 2 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 0, /3 அப்படியே வந்துடும். இந்த +3 அப்படியே வந்துடும். 2யும் 0 பெருக்குனா 0, 0/3னா 0 தான். அப்போ 0, இந்த +3 வந்துடும். 0வையும் 3ஐயும் கூட்டினா 3. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 3ன்னு வரும். சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதியிட போறோம்? 3ன்னு பிரதியிட போறோம். இங்க இருக்கு பாருங்க. y = 2 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 3, /3 அப்படியே வந்துடும். +3 அப்படியே வந்துடும். எது கேன்சல்? 3 3 கேன்சல். மிச்சம் என்ன இருக்கு? இங்க 2 இருக்கு, இங்க +3. அப்போ 2யும் 3ஐயும் கூட்டினோம்னா 5. இந்த இடத்துல 5 போட்டாச்சு. இப்படியும் நீங்க போடலாம், இப்படியும் போடலாம். சரியா? ரெண்டுமே கரெக்டு தான். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி போட்டுங்க. இந்த இடத்துல புள்ளிகள், குறிக்க வேண்டிய புள்ளிகள். இப்போ புள்ளிகள் ஸ்டார்ட்டா எழுதிக்கிட்டாலும் சரிதான். -3,1. அதுக்கு அடுத்தது 0,3. அதுக்கு அடுத்தது 3,5. முதல்ல எக்ஸா வரணும். எக்ஸோட மதிப்பு -3னா ஒய்யோட மதிப்பு 1, எக்ஸோட மதிப்பு 0னா ஒய்யோட மதிப்பு 3, எக்ஸோட மதிப்பு 3னா ஒய்யோட மதிப்பு 5. இப்போ இந்த 3 புள்ளிகளையும் குறிக்க போறோம். இன்னொரு வரைபடத்துல குறிக்கலாமா? பாருங்க, இன்னொரு வரைபடம். இருங்க, நான் கிராஃப் எடுத்துக்கிறேன். கிராஃபை எடுத்தாச்சு. இதுல இந்த கிடைமட்ட அச்சு இருக்கு இல்லையா, இந்த கிடைமட்டமா இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ் அச்சுன்னு சொல்லுவோம். இந்த பக்கம் எக்ஸ், இந்த பக்கம் எக்ஸ் டேஷ். இந்த செங்குத்து அச்சு இருக்கு இல்லையா, இதை நம்ம ஒய் அச்சுன்னு சொல்லுவோம். கீழே ஒய் டேஷ், ஒய் டேஷ். சரியா? இப்போ பாருங்க, ரெண்டும் சந்திக்கக்கூடிய புள்ளி இதான் 0. இதுக்கு அடுத்த லைன் இந்த இடத்துல பளிச்சுன்னு இருக்கா, இது 1. அடுத்த லைன் பளிச்சுன்னு இருக்கு பாருங்க, அது 2, அடுத்தது 3, அடுத்தது 4, அடுத்து 5. அப்படியே இந்த பக்கம் வாங்க, இது -1. பளிச்சுன்னு இருக்க லைன் மட்டும் தான் எடுக்கணும். -2. நான் பேனா யூஸ் பண்றேன், நீங்க பேனா யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? பென்சில் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து -5. ஒய்ஹெச்ல மேலே இது பண்ணோம்னா 1,
அடுத்த லைன் பளிச்சுன்னு இருக்கு இல்லையா, அது 2, அடுத்த லைன் 3, அடுத்த லைன் 4, அடுத்த லைன் 5. அப்படி கீழே வந்தோம்னா இந்த இடத்துல இதான் 0. அதுக்கு அடுத்த லைன் பளிச்சுன்னு இருக்கு இல்லையா, இதான் -1, அதுக்கு அடுத்து -2. சில பேர் இந்த லைனை விட்டுருவீங்க, இங்க இருந்து ஆரம்பிச்சுங்க, அப்படி இது பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்து -3, -4, -5. 5 வரைக்கும் போதுமானது. சரியா? இதுல பாருங்க 1 2 3 4, இதுலயும் 1 2 3 4. அப்போ அளவு திட்டம் கண்டிப்பா எழுதணும். x அச்சுல 1 சென்டிமீட்டர் இருந்து 1 அலகு, y அச்சுல 1 சென்டிமீட்டர் 1 அலகு. அதாவது இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன பாக்ஸா இருக்கா, ஒவ்வொரு பாக்ஸும் 1 சென்டிமீட்டர். ஒவ்வொரு சென்டிமீட்டர் நம்ம என்னவா தான் எடுத்திருக்கோம், 1 அலகுல தான் எடுத்திருக்கோம். இப்ப புள்ளிகளை குறிப்புமா. முதல் புள்ளி பாருங்க -3,1. x அச்சுல -3, y அச்சுல 1. பாருங்க x அச்சுல -3 இங்க இருக்கு, y அச்சுல 1 இங்க இருக்கு. இதான் என்னது, -3,1. ரெண்டாவது புள்ளி பாருங்க 0,3. எதுல 0, xல 0 விட்டுருங்க, y அச்சுல 3 எங்க இருக்கு, இங்க இருக்கா. இதான் என்னது 0,3ன்ற புள்ளி. அடுத்த புள்ளி என்ன புள்ளி 3,5. x அச்சுல 3, y அச்சுல 5. பாருங்க x அச்சுல 3, y அச்சுல, xல இருந்து மேல் நோக்கி வரணும், இதுல இருந்து இங்க வரணும். இதான் என்னது பிளஸ் தான். சரியா? எல்லாமே பிளஸ் தான். 3,5ன்ற புள்ளி. மைனஸ்லாம் கிடையாது, பிளஸ் தான். இப்ப இந்த 3 புள்ளிகளையும் ஸ்கேலை வச்சு அழகா இணைச்சிருவோமா. இணைச்சிட்டோம்னா நமக்கு தேவையான கிராஃப் வரைபடம் கிடைச்சிரும். பாருங்க கரெக்டா வச்சு இணைச்சிடணும். சரியா? இணைச்சிடலாமா. நல்லா 2 பக்கமும் நல்லா இழுத்து விடணும். பாருங்க இங்க ஒரு அம்புக்குறியை போட்டு விடுங்க, இந்த பக்கம் ஒரு அம்புக்குறியை போட்டு விடுங்க. இதுல மறக்காம என்ன செய்யணும், அந்த வரைபடத்தை எழுதுங்க. எந்த வரைபடம், அந்த சமன்பாடு y = 2/3 × x. இதுல எழுதிருங்க y = 2/3 × x +3. இதோட நேர்கோட்டு வரைபடம் தான் இது. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.